ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டுக்கு நாம பேக்லிங்க்ன்ற சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கோம். ஆர்டர் வந்து நம்மகிட்ட குடுத்து ஆல்மோஸ்ட் வந்து 5 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஆர்டர்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி, ரிப்போர்ட்டுமே வந்து நம்ம வந்து டெலிவரி குடுத்தாச்சு. ஓகேங்களா? தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நாம அதாவது பேக்லிங்க் பில்ட் பண்ணது மூலியமா பேக் எண்ட்ல இவ்வளோ கீவேர்ட்ஸ் இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. தென் இந்த இடத்துல டொமைனுக்கான URL வந்து நீங்க பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணி குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7லிருந்து ஒரு 10 கீவேர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செஞ்சது நம்ம மொத்தமாவே டொமைனுக்கான ஹோம் பேஜுக்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சு குடுத்துருக்கோம். பர்ட்டிகுலரா ரேண்டமா வந்து URLக்கு வந்து நம்ம வேலை செய்ய கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டொமைனுக்கான ஹோம் பேஜுக்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சு குடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, பர்ட்டிகுலரா பேஜ், போஸ்ட் அண்ட் கேட்டகரி இது போல டேக் லைனுக்கு இது போல நம்ம வேலை செய்றோம் அப்படின்னும்போது, ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஓகேங்களா, உங்களுடைய சைட் வந்து கிராஷ் ஆனாலோ அல்லது ஏதோ ஒரு ரீசனுக்காக சர்வர் கிராஷ் ஆயி சைட்டுடைய மொத்த டேட்டாவுமே கைவிட்டு போகுது அப்படின்னும்போது, என்ன ஆகும் அப்படின்னா, போட்டிருக்கக்கூடிய பேக் லிங்க்குமே வந்து கூகுள்ல ரெட்யூஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட்டிங் வந்து யூசர்ஸ் நம்மகிட்ட டெஸ்டிங்க்காக தான் மோர் தென் ஸ்டார்ட்டிங் எடுத்த உடனே 2000 பேக்லிங்க் வந்து ஆர்டர் குடுத்தாங்க. சரிங்களா? 2000 பேக்லிங்க் ஆர்டர் குடுத்து அதாவது 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே பேக்லிங்க் வந்து நம்மளுது வந்து ஷம்ரஷ்லேருந்து ரீஃப்ளெக்ட் ஆனதால, யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷனால அகைன் வந்து நமக்கு வந்து 5000 ஆஃப் பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் குடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்க்கு நம்ம வேலை செஞ்சு குடுத்துருக்கிறது ஆல்மோஸ்ட் 7000 பேக்லிங்க் நம்ம வந்து வேலை செஞ்சு குடுத்துருக்கோம். தென் 7000த்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷம்ரஷ்ல ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு ஷம்ரஷ்ல தான் அப்டேட் ஆகும். 2வது ஏகிராஃப்ல அப்டேட் ஆகும். 3வதா மோஸ்ட்ல அப்டேட் ஆகும். இதுபோல நான் 3 இடத்துக்குமே ஈவனா ஸ்ப்ளிட் பண்ணி தான் வேலை செய்வேன். சரிங்களா? ஸோ இதில எந்த மாற்றமும் வேணாம் உங்களுக்கு. தென் டொமைனுக்கான URL நீங்க வந்து பார்க்கலாம். தென் யூசர்ஸ் குடுத்து இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து என்னால வந்து அதாவது நோட்பேட்ல போட்டு வச்சிருந்தேன். அது உங்ககிட்ட நான் காட்ட முடியாது. ஏன்னா காம்படிட்டர் சம்டைம் இந்த வெப்சைட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது, என்ன கீவேர்ட்ஸ்க்கு வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால அதெல்லாம் வந்து காட்ட மாட்டேன். பட் ஆனா நம்ம பேக்லிங்க் ஒர்க் பண்ணி முடிச்ச பிறகு பேக் எண்ட்ல நீங்க வந்து பார்க்கலாம். எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து பேக் எண்ட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் இந்த இடத்த வந்து பார்க்கலாம். ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே வந்து மல்டிபிள் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பா. 1, 2 கிடையாது. 10 கீவேர்டா இருந்தாலும் ஒரு கீவேர்ட டார்கெட் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரேண்டம் கீவேர்ட்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணி நம்ம வந்து வேலை செஞ்சதால, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இப்போ சைட்ல வந்து இருக்கு. வழக்கத்துக்கு மாறாக ஓப்பனா சொல்ல போயாச்சுன்னா, நான் செக் பண்ணிட்டு பேக்லிங்க் பில்ட் பண்ண பிறகு சைடோட பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? தென் இது நம்ம பேக்லிங்க் ஒர்க் பண்ணிட்ட பிறகு பேக் எண்ட்ல இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கக்கூடிய ரிசல்ட். தென் இது நம்ம பேக்லிங்க் வேலை செஞ்சு குடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான அகைன் ஃபுல் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சுறேன். தென் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஏகிராஃப்க்கான ரிப்போர்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ டொமைனுக்கான URL உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தாலே இந்த இடத்துல தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட்டிங்கா சொன்னதான், நம்ம வேலை செஞ்சு குடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் டொமைனுக்கான ஹோம் பேஜுக்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சு குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்மோஸ்ட் 7000 பேக்லிங்க் நம்ம வந்து வேலை செஞ்சு குடுத்துருக்கோம். டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 21 இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் இருந்தது ஸ்டார்ட்டிங். நம்ம வேலை செஞ்சு குடுத்த பிறகு 1 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைச்சிருக்கு. அதேபோல பேக்லிங்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்த ஸ்டார்ட்டிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 555 தான் இருந்தது. ஓகேங்களா? ஓல்டு ரிப்போர்ட் எல்லாமே வந்து யூசருடைய சேட்டிங் ஹிஸ்டரில இருக்கு. அது வந்து யூசர்ஸ் யாரு அண்ட் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நேம் எதுவுமே என்னால வந்து காட்ட முடியாது. ஏன்னா பிரைவசிக்காக. சரிங்களா? ஸோ இங்க வந்து இருந்தது பார்த்தீங்க ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னா, ஸ்டார்ட்டிங் வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, வெறும் 555 பேக்லிங்க் அண்ட் லிங்க்டு வெப்சைட் வந்து ஒரு 600 சம்திங் 600 கூட இருக்காது. ரொம்ப ஒரு 200, 250 இவ்வளோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட்டிங். சரிங்களா? ஸோ நாம வேலை செஞ்சு குடுத்துட்ட பிறகு வித்தின் 5 டேஸ் அதாவது நம்ம பேக்லிங்க் ஒர்க் பண்ணி குடுத்து 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அவுட்புட்ன்றது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில சம்ரஷ்ல வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? தென் நாம வேலை செஞ்சு குடுத்துட்ட பிறகு இப்போ கரண்ட்டா 4700 பேக்லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஏகிராஃப்ல வந்து அப்டேட் ஆயிருக்கு. அது போக லிங்க்டு வெப்சைட்ன்றது 1500 வெப்சைட் வந்து நம்ம லிங்க் செஞ்சிருக்கோம். 1, 2 கிடையாது 1500 வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் நண்பா. இது வந்து இன்டைரக்ட்டா தான் இந்த இடத்த வந்து என்னால சொல்ல முடியும். ஏன்னா, ஒரு சிலர் வந்து சும்மா பேருக்கு 100 வெப்சைட் வச்சுக்கிட்டு, எப்படி 100 வெப்சைட் வச்சுட்டு 1000லேருந்து 10,000 பேக்லிங்க் பில்ட் பண்ணுவாங்க. 1,00,000 பேக்லிங்க் கூட அந்த 100 வெப்சைட்லேருந்து அகைன் எடுத்து குடுப்பாங்க. அப்படிலாம் பண்றது என்ன தெரியுமாக்கும்? கூகுள்ல கோர் அப்டேட் வந்து சைட்டே முடிச்சு விட்டு போயிடும். ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதால என் சேனல் கூட காணாம போகலாம். ஓப்பனா சொல்ல போயாச்சுன்னா. ஏன்னா, அந்த அளவுக்கு கூகுள் வந்து பாலிசி வேலிடேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. இதுபோல என்னுடைய சேனல் ஏகப்பட்டது டிலீட் ஆனது தான் அதிகம் ஓப்பனா இன்ஃபர்மேஷன் சொல்லி புரியுதுங்களா? ஸோ சைட்டுடைய லிஸ்ட்டுன்றது ரொம்ப கவுண்டர்ன்றது ரொம்ப அதிகம் நண்பா. புரிஞ்சுக்குங்க. தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகிராஃப்ல எவ்வளோ பேக்லிங்க்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்குன்றது ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்லிங்க் பில்ட் பண்ணோம் இல்லையா? அந்த வெப்சைட்க்கான டொமைன் ரேட்டிங்குமே நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். லெஃப்ட் சைடு பாருங்க. 29 அகைன் 29 51 8 1 தென் 77 41 அகைன் 43 அதேபோல பார்க்கலாம். அங்க பாருங்க 90 கூட இருக்கு. புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்றது? தென் இங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா,
நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கரெக்டாக இருக்கும் நம்ம சைடு. ஓகேங்களா? என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவேன். அதே போல் நம்ம வெப்சைட் பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேக்லிங்க் தான். சரிங்களா? நீங்கள் வந்து கெஸ்ட் போஸ்ட் போடணும், பிளாக் போஸ்ட் போடணும் அப்படின்னும் போது அதுக்கெலாம் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம ஏன் கமாண்ட் பேக்லிங்க் பில்டு பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கூகுளில் கோர் அப்டேட் வந்தாலும் சரி, மோர் தென் எந்த அப்டேட் வந்தாலுமே சரி, கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது சம்டைம் அந்த யூசர்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ் அதாவது உங்களுக்கே தெரியும், ஏதாவது வந்து அவங்க மேனுவலாக ரைட் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மூலிமா ப்ராப்ளம் வந்து ஃப்யூச்சரில் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து கமாண்ட் பேக்லிங்க் பில்டு பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே நம்ம எடுத்துருக்கக்கூடிய பேக்லிங்க் வந்து ஸ்டெடியாக நிற்கும். இதனால ஸ்பேம் ஸ்கோருமே எக்காத ஒன்று நமக்கு வந்து வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்த இடத்த வந்து நான் ஓப்பனாக சொல்ல போயிடுச்சுன்னா இன்டெரக்டாக தான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஓப்பனாக பேச முடியாத சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அதாவது சொல்கிறது, கூகுள் வந்து பாட்டு டிலீட் பண்ணி வீடியோ டிலீட் பண்ணிடுது. அப்படி இல்லைனா சேனலை கூட முடிச்சு விட்டுறாங்க. பல சேனலில் என்னால் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். மெயின் சேனல் எல்லாத்துலேயும் பல சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. சொல்லிகிட்டே போகலாம். என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் சுச்சுவேஷன் இன்னைக்கு ரேஞ்சுக்கு. சரிங்களா? ஒரு பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எப்படின்னா கரெக்டாக பண்ணணும் நண்பா. ஓப்பனாக சொன்னால் இவ்வளோ தான். சரிங்களா? சும்மா பேருக்கு பண்ணுறதை விட்டுட்டு ஒவ்வொரு மாதமும் 2000 பேக்லிங்க் பில்டு பண்ணுங்கள். எவ்ரி யூசர்ஸ் நீங்கள் அதாவது நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்தாலும் சரி, அல்லது வெப்சைட்டுக்கு 0% டிராஃபிக் ஒரு யூசர்ஸ் கூட வெப்சைட்டுக்கு வரதில்லை அப்படின்னா கூட மாதம்னா ஒரு 2000 பேக்லிங்க் போட்டு விடு. வேறு எதுவுமே வேணாம். ஃபார் இயருக்கு வந்து உனக்கு ஆல்மோஸ்ட் அதுவே வந்து உனக்கு வந்து ஒரு 12,000 15,000 பேக்லிங்க் வரைக்கும் கவுண்டிங் வந்துடும். ஓகேங்களா? நீ ஒவ்வொரு மாதம் இப்படி நீ பண்ண அப்படின்னா ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் உன் டொமைன் தான் டாமினேட்டாக ப்ளே பண்ணும். ஓப்பனாக நான் சொல்கிறேன், உனக்கு காம்படிட்டர் யார் இருந்தாலும் சரி அவங்க சைட்டில் அடித்து பறக்க விட்டுட்டு உன் சைட் வந்து மேலே வந்து நின்று போயிடும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்குங்க. தென் அதுக்கப்புறம் மோஸ்ட்லோக்கான ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடறேன். இந்த இடத்த பார்க்கலாம். டொமைனுக்கான அத்தாரிட்டி 40 இருக்குது. இது வந்து நாம் வேலை செஞ்சு கொடுக்க கிடையாது. நம்ம வேலை செஞ்ச பிறகு 1 வந்தது, அதாவது 41 இருந்தது, இப்போ அகைன் வந்து 40க்கு வந்திருக்கு. இது வந்து கோர் அப்டேட் வந்த பிறகு தான் இதனுடைய ஒரிஜினல் ரிசல்ட் வந்து அவர் வந்து பார்ப்பார். சரிங்களா? ஸோ குவாலிட்டி பேக்லிங்க்ஸ், அதாவது மோஸ்ட்லியுமே வந்து ஆல்மோஸ்ட் 4000 பேக்லிங்க் இருக்குது. இந்த குவாலிட்டி பேக்லிங்க் இங்கே வந்து பார்க்கலாம் 2000 இருக்குது. அதே போல் இங்கே பேக்லிங்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 4000 பேக்லிங்க் இருக்குது. அது என்ன அப்புறம் குவாலிட்டி அந்த நார்மலாக இருக்கும் போது அப்படின்னு பார்த்துச்சுன்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி அண்ட் ரேட்டிங் 35+ மேலே இருக்கிறது எல்லாமே அதாவது குவாலிட்டி பேக்லிங்க்குள்ளே கணக்கில் வந்துடும். அதுக்கு கீழே 1க்கு கீழே, அதாவது 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிறது ஒரு பேட்ச், அதே போல் 10லேருந்து 15க்குள்ளே இருக்கிறது ஒரு பேட்ச்ன்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அது வந்து இந்த நார்மல் பேக்லிங்க்குள்ளே கணக்கில் வரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 7000 பேக்லிங்க்கு வித்தின் 7 டேஸில் அப்டேட் பண்ணியுமே ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்க்கலாம் வெறும் 1 தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்பேம் ஸ்கோர் ஏற கிடையாது. ஏன்னா நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அது குவாலிட்டியாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் வேண்டாம். தென் டொமைனுக்கான விவரம் நீங்கள் வந்து பார்க்கலாம் மேலேவே. அதே போல் டொமைனுக்கான அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்த கிராஃப் வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். தென் அவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. வேலை செஞ்சதில் 2025 2வது மாதத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அனதர் ஃப்ரீ லான்ச்சரை பிடிச்சி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 2025 2வது மாதத்துலேருந்து ஒரு அனதர் ஃப்ரீ லான்ச்சர் வச்சு டொமைனுக்கான அத்தாரிட்டிக்காக வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ நாம் பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு ஒரு சின்ன கெயின், ஓகேங்களா, ஒரு சின்ன புஷ்ஷிங் தெரியுது பார்த்தீங்களா? ஒரு பாயிண்ட் ஏறி அகைன் வந்து கீழே வந்து மறுபடியும் அதே பொசிஷனில் வந்து இருக்குது. இதுக்கு கீழே குறையல. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்றது என்னென்னா, நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண உடனே என்ன ஆகிடுச்சு, சைட் வந்து அகைன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 41லேருந்து அகைன் 40 வந்திருக்கு. மறுபடியும் நம்ம பேக்லிங்க் வேலை செஞ்சு கொடுத்தோம். மறுபடியும் 41 போச்சு. அகைன் இப்போ 40க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கூகுளில் கோர் அப்டேட் வரும்போது என்ன ஆகும், ஃபுல்லாகவே டெடக்ட் பண்ணி ஏஐயில் வந்து இப்போ பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்க முடியாது. அது 100% குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா இது அகைன் அந்த வேல்யூன்றது ரொம்ப 41லேருந்து 45 வரைக்கும் கூட தாராளமாக இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது போல் நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா நம்ம சைடு வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே நான் பேக்லிங்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்காக போடுறோம் அப்படின்றத நான் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டேன். சரிங்களா? நான் பேசாமலாம் கிடையாது நண்பா. ஓப்பனாக சொல்ல போயிடுச்சுன்னா எல்லாத்துக்கான ரீசனை ஓப்பனாக சொல்லிடுவேன். பட்டு சேனலில் வந்து நான் எவ்வளோ தான் குவாலிட்டியாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே சேனலில் வந்து வீடியோஸில் டிலீட் பண்ணுறாங்க யூடியூப்பில். புரியுதுங்களா? வீடியோ வந்து அப்லோட் ஆகி ஸ்கேனிங் ப்ரோசஸிங்கில் இருக்கும்போதே வீடியோ வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது நான் என்ன பண்ணட்டும், நீங்களே சொல்லுங்கள். பட் ஒன் திங், அதாவது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா
நீங்கள் எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிள் பிளாகிங் கேட்டகரியில், அஃபிலியேட்டில், ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் பிஸ்னஸ் வெப்சைட், எந்த கேட்டகரியில் நீ வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, உனக்கு காம்படிட்டர் ரொம்ப வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, 10 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க, அதெல்லாம் நீ எதுவுமே கண்டுக்காத. உன்னோட டார்கெட் கீவேர்டு என்ன, உன்னோட டார்கெட் பீப்புள் யார், தென் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீ வேலை செய்ய போகிற, இதை மட்டும் நீ பார்க்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நான் இன்றைக்கி தான் டொமைன் வாங்கினேன், நான் இன்றைக்கி வேலை செஞ்சு அவங்கள வந்து அடித்து பீட் பண்ணி மேலே வந்துட முடியுமா அப்படின்லாம் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருது அப்படின்னா, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. பட் ஒன் திங், சீனியாரிட்டி பிரகாரம் வந்து, அதாவது எப்பவுமே சீனியருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்படின்னும் போது டொமைனுக்கான ஏஜ் பொறுத்து அவங்களது வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரலாமா தவிர, பட் ஆனால் ரெகுலராக நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணும்போது அவங்க ஈக்குவலுக்கு நம்ம வந்து மேலே வந்து நிற்க முடியும். ஓகேங்களா? தென் அதனால தான் நம்ம வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஓகேங்களா 2000 பேக்லிங்க் பில்டு பண்ணுங்கள். இப்போ வந்து இவர் பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட ஃபண்டு இருக்குது அப்படின்றதால 7000 ரூபா கொடுத்து எனக்கு பில்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? பட் ஆனால் பிகினர் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட ஃபண்டு இருந்தால் தான் கொடுப்பீங்க. 1000 ரூபான்றது சும்மா இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நார்மலாக ஒரு டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸே இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு அப்படின்னா ஸ்டார்டிங் 13,000 15,000 ரூபா தான் சேலரியாக இருக்கும். அப்படின்னும் போது அதுலேருந்து ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுக்கணும். அவங்களோட ப்ரொஃபஷனல் அண்ட் அவங்களோட ஃபேஷனுக்காக போது அவங்க எந்த கேட்டகரி எந்த ரீசனுக்காக அவங்க வெப்சைட் ரன் பண்ணாலுமே அதுலேருந்து ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுக்கணும் போது அது ஒரு வேல்யூ தான். ஓகேங்களா? அது ஓப்பனாக சொல்ல பிரச்சனை ஒரு 2-4 சேலரி கூடாது. ஓகேவா? அப்படின்னும் போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் கரெக்டாக வந்து வேலை செஞ்சு கொடுப்பேன் என் சைட்டு இருந்து. புரியுதுங்களா? சும்மா நான் வந்து உங்ககிட்ட வந்து ஃபண்டு வாங்கிட்டு அவ்வளோதான்ப்பா வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு அனுப்புறவும் கிடையாது. நான் காசு வாங்குறேன்னா அதுக்கான அவுட்புட்டை நீ பார்த்துருவேன். புரியுதுங்களா? தென் அதே போல் பேக்லிங்க் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் 10,000 பேக்லிங்க்கு நான் போடுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டேன். ஓகேவா? உனக்கு நீடு இருக்குது அப்படின்னா நீ எடுத்துக்கோ, அவ்வளோதானா தவிர நீ அதான் இப்போ ஸ்டார்டிங்கே போட்டு வச்சுட்டு அப்படின்னா கூகுள் பொறுத்த வரைக்கும் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கோர் அப்டேட் வரும். அந்த அப்டேட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட சைடு ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். பொசிஷன் 10வது பொசிஷனில் இருந்தாலும் சரி அல்லது 20வது பொசிஷனில் இருந்தாலுமே மேலே வரும். அதே போல் பேக்லிங்க் போட்டு சடனாக வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணாலுமே அது நார்மல் பொசிஷன் இருக்கிறத விட சடனாக பேக்கில் போகும். இது போல் 2 விதமான நமக்கு வந்து லூப் ஹோல் இருந்து இருக்குது. பேக்லிங்க் சடனாக வந்து போடுறோம், சடனாக இன்டெக்ஸிங் ஆகுது, வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1வது பொசிஷனில் இருந்தால் கூட சடனாக 7-8க்கு போயிடுவேன். ஓகேவா? அதே போல் நீ அப்பப்போ பேட்சாக பேக்லிங்க் எடுக்கிற அப்படின்னும் போது அதே போல் பின்னாடி இருந்தால் கூட முன்னே வந்துடுவேன். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் அமௌண்ட் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து தாராளமாக பேக்லிங்க் ஒரு டைம் போட்டு விட்டுட்டு அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ப்ரோ ஒரு வெப்சைட்டுக்கு எவ்வளோ தான் ப்ரோ பேக்லிங்கில் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, எவ்வளோ பேக்லிங்க் எடுத்தால் அந்த சைட் வந்து லாங் டர்ம் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேல்யூன்றது ஒன்று கிடையவே நண்பா. ஓகேங்களா? எவ்வளோ நாள் உன் டொமைன் லைவில் இருக்குது, தென் நீ ஒவ்வொரு மந்த்தும் நீ போடக்கூடிய ஆர்டிக்கல், பேஜு, போஸ்ட்டு, கேட்டகரி எல்லாத்துக்கும் நீ கரெக்டாக வேலை செய்ய அப்படின்றத அங்கே கூகுள் வந்து பார்க்கும். ஏன்னா நீ போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கரெக்டாக பேக்லிங்க் பில்டு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நீ இப்போ 2000 பேக்லிங்க் பண்ணும்போது என்னென்னா ஃபார் இயர்ன்னும் போது ஆல்மோஸ்ட் 12,000லேருந்து 15,000 பேக்லிங்க் வரைக்கும் நீ பில்டு பண்ணியிருப்பேன். அதாவது ஆவரேஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸாக்டிங்கான வேல்யூ கிடையாது இது. ஓகேங்களா? இப்போ நீ ஒரு 2000 பேக்லிங்க் ஆர்டர் கொடுக்குன்னா 2,200 2,500 பேக்லிங்க்கு நான் போட்டு கொடுப்பேன். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரது? அப்படின்னும் போது வருஷத்துக்கு 15,000 பேக்லிங்க்கு உனக்கு வந்து பில்ட் ஆகி முடிக்கும். அப்படின்னும் போது நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 20K இன்வெஸ்ட் பண்ணுவோன்னா வச்சுக்கேன் ஆவரேஜ் பண்ணி. ஓகேங்களா? அப்படின்னும் போது ஒவ்வொரு மாதமும் உனக்கான க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கூகுள் சர்ச் கன்சோலில் இருக்கக்கூடிய க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நார்மலாக இந்த மாதம் வந்து ஒரு 100லேருந்து க்ரோலிங் வந்து அடுத்த மாதம் 200 மாறும். அப்படின்னும் போது ஃபார் டில் இயர்ன்னும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அதுவே 2000 வந்து இன்றைக்கி வேல்யூ. ஓகேங்களா? அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு நீங்கள் போடக்கூடிய ஆர்டிக்கல் 2000 டைம் க்ரோல் செய்யப்படுது அப்படின்னும் போது நீ எந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாலும் சரி அடுத்து 1 ஹவருக்குள்ளே கூகுள் வந்து இன்டெக்ஸிங் ஆகிடும். நார்மலாக வந்து கூகுளில் வந்து சும்மா இடத்த உடனே 10 செகண்டில் வந்து இன்டெக்ஸ் ஆகிடுமானா ஆகாது நண்பா. 6 மணி நேரமாச்சு மினிமமாக டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நான் பப்ளிஷ் பண்ண அடுத்து 10 செகண்டில் வந்து இந்த வந்து ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு, ரேங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கவே முடியாது. புரியுதுங்களா? தென் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இன்டெக்ஸிங் நடந்து அவுட்புட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே மில்லியன் கணக்கில் தேவைப்படும். அதாவது மினிமமாக 1 மில்லியன் பேக்லிங்க் ஆச்சு தேவைப்படும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. பட் ஆனால் நான் ஸ்டார்டிங் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ 1000 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல, அப்பப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கும் போதெல்லாம் ஓகேவா ஒரு 2000 பேக்லிங்க் எடுத்துக்கோ அப்படின்னும் போது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நீ இப்படியே நீ பண்ணிட்டு வந்து பார். அப்போ தான் அதுக்கான ஒரிஜினல் அவுட்புட் என்ன, பவர் என்னன்றதை நீ ஃப்யூச்சரில் பார்ப்பேன். புரியுதுங்களா? தென் இதை தாண்டி என்னால் இன்னும் எதுவும் சொல்ல முடியாது நண்பா.
கால் பண்ணுங்கள். ஓப்பனாக சொல்கிறேன். நீ எந்த டவுட்டு கேட்டாலும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? மோர் தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. கன்சல்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 2 கொடுத்துட்ருக்கேன். வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரூ. 7,000 15,000 அண்ட் ரூ. 25. வெப்சைட் வந்து ஆட்சன்ஸ் அப்பிள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். 25,000. ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டுமே 25,000 தான். அதே போல் வந்து பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டூ ஃபாலோ நோ ஃபாலோ 2 மிக்சரில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். தென் பேக்லிங்கில் ஃபார் பேக்லிங்க் வந்து மினிமம் ₹1 வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க் வந்து ஆர்டர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இதை தாண்டி வந்து வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி கொடுக்குறது, வெப்சைட்டை வந்து ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, இது போல் A to Z எல்லா சப்போர்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணாலுமே அதுக்கான சப்போர்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கஸ்டமைஸ்டாக எனக்கு வந்து சைடு வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது வேர்ட்பிரஸ் இல்லை, அதே போல் பிளாகர் இல்லாமல் CSS, ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக கோட் லெவலில் இறங்கி வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? தென் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் நீடு பொறுத்து ப்ரைஸுமே சேஞ்சஸ் ஆகும். நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். ரூ. 7,000 15,000 அண்ட் 25,000 சொல்லிட்டு 3 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு WooCommerce வெப்சைட்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மினிமமாக 30,000 50,000 வரைக்கும் செலவாகும். ஏன்னா ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணணும், லிஸ்ட் போடணும், அது இல்லாமல் பேமெண்ட் கேட்வே வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அது போல் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு தகுந்த போல் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த போல் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் 3 SEOமே வந்து ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் ரேங்கிங் ஆகக்கூடியது அதாவது ப்ராடக்ட் வந்து ஒரு 10 20 இருந்தால் பிரச்சனை கிடையாது. 100 150 ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே மினிமம் 3லேருந்து 10 இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது வேலைகள் ரொம்ப அதிகம். வேலைகளுக்கு தகுந்த காசை தான் நம்ம வந்து கேட்குறோம். சும்மாலாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இல்லைங்க எதுவும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ப்ரைஸ் வந்து நான் எங்கேயும் மறைச்சி பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதுக்கு இவ்வளோ தான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். தென் இதை தாண்டி உங்களுடைய சர்வீஸ் நீடு என்னவோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரைஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? எனவே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அகைன் எதனா டவுட் இருக்குன்னா கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கொடுத்துருக்கேன். தென் சோஷியல் மீடியா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கோ நீங்கள் அது மூலிமா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.